இன்னைக்கு எந்த டிவியை திறந்தாலும் நம்ம சவுக்கு சங்கர் தான் வந்துக்கிட்டே இருக்காரு. என்னன்னா அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து துப்புரவு தொழிலாளிகள் வந்து சாக்கடையும் மலத்தையும் கலந்து ஒரேதா ஊற்றிட்டாங்க, அடுப்படியில் ஊற்றிட்டாங்க, பெட்லலாம் ஊற்றிட்டாங்கன்னு டிவியை திறந்தாலே புலம்பிக்கிட்டு இருக்காரு மனுஷன். அது என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். ஒரு துப்புரவு தொழிலாளிகள் பற்றி என்ன சொன்னாருன்றதையும் பார்ப்போம். துப்புரவு தொழிலாளிகளுக்கு போன மாதம் திமுக ஆட்சியில் ஒரு லாரிகள் கொடுத்து துப்புரவு தொழிலாளி அவங்களே க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி உபகரணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்னொன்று, இது முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோட பினாமிகிட்ட தான் ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து வருமானத்தை வாங்கி அப்படியே ஒயின் ஷாப்பில் தானே கொடுக்க போகிறாங்கன்னு ஏளனமாக பேசியிருக்காரு. முதல் துப்புரவு தொழிலாளிகளை பற்றி நம்ம பேசணும்னா, இரவு நேரத்தில் நம்ம போகும்போது பார்த்துருப்போம், ரோடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இரவும் பக்கமும் அன்றாடம் அந்த நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் துப்புரவு தொழிலாளியாக. ஆனால் இவர் வந்து குடிச்சிட்டு அந்த காசு சம்பளத்தை வாங்கி அப்படியே ஒயின் ஷாப்பில் கொடுத்துருவாங்கன்னு ஏளனமாக பேசியிருக்காரு. அந்த கோவத்தில் தான் இருக்காங்க. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னா, இவர் பேசி எவ்வளோ நாள், கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் என்ன ஆச்சுன்னா, சில நபர்கள் 2 வேனில் வந்து சவுக்கு சங்கர் அவர்களோட வீடை நோக்கி போயிருக்காங்க. சவுக்கு சங்கர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கதவெல்லாம் வண்டியை தட்டியிருக்காங்க, ஆனால் அதையும் மீறி நிற்காம போயிடுறாரு. போயிட்டு அங்கே இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே இவர் போனாருன்ற கோவத்தில் வீட்டுக்குள்ளே புகுந்து சாக்கடையெல்லாம் அள்ளி ஊற்றி வீடை நாசக்காடு பண்ணிடுறாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அவர் உண்மையிலே போனவங்க துப்புரவு தொழிலாளிகளே இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வருது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் கோஷம் போடுறாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக கோஷம் கூட போட தெரில. ஏதோ ட்ராமாவுக்கு ரிஹர்சல் பண்ணுற மாதிரி ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒன்று, இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தான் தூண்டி விட்டு ஆள் அமைச்சு விட்டாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் பேசணும்னா, பத்திரிகையாளராக ஒரு விஷயம் பேசணும்னா அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும், அது சம்மந்தமாக தகுந்த விஷயம் இருக்கணும். சும்மா வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் யார் தான் ஏற்றுக்குருவா? அதே மாதிரி அங்கே கூட்டத்தில் போகிறவங்க கேட்டிங்கன்னா, தளபதியெல்லாம் பற்றி நீ பேசுகிறக்கு இவன் யார் அப்படின்ற மாதிரி பேசணும். உண்மையிலேயே போலீஸ் இது விசாரிச்சாதான் இதை யார் பண்ணா, எதுக்கு பண்ணா. 1 மாசமா ஒரு புகார் கூட வரல. இவர் பேசி துப்புரவு தொழிலாளிகளை பற்றி பேசி திடீர்னு ஒரு கும்பல் வந்து போராட்டம் பண்ணுறன்ற பேரில் சாக்கடை மலத்தை ஊற்றுறது சரியா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இந்த நாட்டில் பேசுறதுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசிட்டாருன்றதுக்காண்டி புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க, வழக்கு பதிவு செய்யட்டும், அது மூலம் விசாரணை எதிர்கொள்ளட்டும். அதை விட்டுட்டு ஒரு தனி நபர் மீது வீட்டுக்குள்ளே புகுந்து சாக்கடையை ஊற்றுறது, அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை தொந்தரவு பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? அது நிச்சயம் சரியாக இருக்காது. அதே மாதிரி இவர் சவுக்கும் வந்து பேசும்போது தான் வந்து டிவியில் தெரியணுன்றக்காண்டி ஏதாவது பேசிட்டு போகக்கூடாது. கடைசியில் வந்து இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. அவர் பேசும்போது கொஞ்சமாவது யோசித்து பேசணும், அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரியும் பேசணும். இவர் பேசுகிறதெல்லாம் அப்பாவி. இப்போ ஒரு சில விஷயங்கள் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அரசியல்வாதிகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இப்போ சாதாரண துப்புரவு தொழிலாளிகளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதோட விளைவை தான் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் வந்து பேட்டி கொடுக்கும்போது பேசும்போது என்ன தன்னிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கோ அதை வச்சு பேசணும். ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா கடைசியில் இப்படி தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.